எது பேச்சு திறமை? இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களான்னு நினைக்கணும். ஐயோ! எப்ப பேசி முடிப்பாங்களோன்னு நினைக்கக்கூடாது. கேட்ட கேள்விக்கு 4 வார்த்தையில நச்சுன்னு பதில் சொல்லணும். வளவள வளவளன்னு இழுக்கக்கூடாது. பேசுற ஒரு வரியிலயும் புதுசு புதுசான விஷயங்கள் இருக்கணும். பேசுனதே திரும்ப திரும்ப பேசக்கூடாது. நம்மளோட வாயிலேருந்து வர்ற வார்த்தையினால அடுத்தவங்க ஆனந்தப்படணும். கலங்கக்கூடாது. பேசுற பேச்சுல எங்க இருக்கவங்களோ இங்க தேடி வரணும். உட்கார்ந்து இருக்கவங்க கூட எழுந்து ஓடக்கூடாது. நம்மளோட பேச்ச கேட்டு நேரம் போனதே தெரியாம இருக்கணும். ஐயோ! இவங்க கூட பேசி டைம் தான் வேஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கக்கூடாது. பேச பேச கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லணும். ஐயோ அப்பா, காதுல இருந்து ரத்தம் வருதுன்னு தெரிச்சு ஓடக்கூடாது. நாம பேசுற வார்த்தை ஒருத்தவங்களோட வாழ்க்கைய நல்ல விதத்துல மாத்தக்கூடியதா இருக்கணும். வாழ்க்கைய அழிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும் நம்மளோட பேச்சு. எது பேச்சு திறமை? ஒரு உதாரணத்துக்கு, அசோகவனத்துல இருந்த சீதையை பார்த்துட்டு வர்றதுக்காக ஹனுமன் அனுப்பப்பட்டார். சீதையை பார்த்துட்டு திரும்பின ஹனுமன் தாழ முடியாத ஆவலோட காத்துட்டு இருந்த ராமரை நோக்கி வந்தார். நான் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவர் சொன்ன வாக்கியத்துல இருந்தது 3 வார்த்தைகள். முதல் வார்த்தை நான், இரண்டாவது வார்த்தை சீதையை, மூன்றாவது வார்த்தை தான் கண்டேன். அப்போ ஹனுமன் நான் சீதையை அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அடுத்த வார்த்தை என்னவா இருக்குமோ? சீதையை பார்த்தேன்னு சொல்லுவாரோ, இல்ல சீதையை பார்க்கலன்னு சொல்லிடுவாரோன்னு நினைச்சு ராமர் கலங்கிடுவாராம். அவரோட தவிப்பை உணர்ந்த ஹனுமன் தன்னோட ராமருக்கு அந்த அரை நொடி கலக்கத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு தான் பார்த்தேங்கிற விஷயத்த எடுத்ததுமே சொல்லிடுவார். அவர் சொன்ன வாக்கியம் கண்டேன் சீதையை. ஹனுமன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தையே கண்டேன் தான். ஹனுமனோட பதிலுக்காக தவிச்சு காத்துட்டு இருந்த ராமருக்கு ஹனுமன் சொன்ன அந்த வார்த்தை, அந்த நொடியே ஆனந்தம் கிடைச்சிருக்கும். இதுதான் பேச்சு திறமை. இதனாலதான் ஹனுமனுக்கு சொல்லின் செல்வர்னு இன்னொரு பேரும் உண்டு.